நறுமலர் தீபம் வலைவழி கல்லூரி பேராசிரியர்களே, நாம் கடந்த வருஷம் 2024 காலேஜ் டிஆர்பிக்கான அறிவிப்பு வெளியாச்சு. அந்த அறிவிப்பு வெளியானதில் 4000 பணியிடங்கள் என்கிற அடிப்படையில் அவங்க அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அந்த அறிவிப்பிலிருந்து 4000 பணியிடங்கள்லேருந்து இந்த 1146 பணியிடங்களை அவங்க எடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2708 பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அப்படின்றத ஒரு சப்ஜெக்டாக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடியது பாட்னி டிபார்ட்மெண்ட்டு. பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. இந்த 115 பணியிடங்களில் ஜிஎல்க்கு இப்போ போகக்கூடிய போஸ்ட் போக மீதி எவ்வளோ விடுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து இன்னொரு 10 நாளில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஏற்கனவே எவ்வளோ பணியிடங்கள் இருந்தது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். அதனால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம். இந்த ஜென்ரல் டேர்மில் மொத்தம் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குன்னா 34 பணியிடங்கள் இருக்குது. ஒரு 18 பணியிடங்கள் இது ஜென்ரலில். அதில் விமென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 பணியிடங்கள், தமிழ் மீடியத்தில் ஜென்ரலில் ஒரு 5, அதே மாதிரி விமென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 பணியிடங்கள். ஆக மொத்தம் 34 பணியிடங்கள் அப்படின்றது பாட்னிக்கு ஜென்ரல் டேர்மில் இருக்குது. இந்த ஜென்ரல் டேர்மில் இருக்கக்கூடியது எல்லாருக்குமே பொருந்தமானது. இந்த பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா கேஸ்ட்டுக்கும் உரியது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இது ஏஜ் லிமிட் உங்களுக்கு 57 வரைக்கும் எழுதலாம் அப்படின்றதையும் நம்ம முன்னாடி இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வீடியோவிலெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, 57 வரைக்கும். அதே மாதிரி சம்பளமும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த போஸ்டிங்கில் போய் உட்காரும்போது 8th பே கமிஷன் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி 2026 8th பே கமிஷனும் வந்துடும். அந்த சமயத்தில் உங்களுடைய முதல் மாத சம்பளமே உங்களுக்கு 1 லட்சத்திலிருந்து 1,05,000 ரூபாய் வரைக்கும் உங்களுடைய சம்பளம் இருக்கும். சம்பளம் அதிகமான பணியிடம் அப்படின்றதுனால இந்த போஸ்ட் மேலே எல்லாருக்குமே ஒரு வகையான குறி இருக்கிறது. சரிங்களா? எல்லோருமே இந்த இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் குறிப்பாக குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே இது மேலே பார்க்குறாங்க அப்படின்றத இதற்கு முந்தைய காலகட்டத்தில் நான் போட்ட வீடியோலெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். சரிங்களா? இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் சேலரி அப்படின்றதுனால டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் கூட நெட் செட் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே இந்த பக்கம் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால் இந்த பணியிடங்கள் ரொம்ப ரொம்ப இந்த 115 பணியிடங்கள் அப்படின்றது ஒரு வரலாறு காணாத பணியிடங்கள். காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 40லேருந்து 60 போஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அதுவே பெரிய விஷயம்தான். சரிங்களா? ஆனால் நான் சொல்கிறது தமிழ் இங்கிலீஷ் தவிர, தமிழ் இங்கிலீஷில் எப்போவும் ஒரு 80 வரைக்கும் இதுக்கு முன்னாடி கால்பர் பண்ணியிருக்காங்க. நான் இந்த முறை தான் இந்த 4000 பணியிடங்கள் அப்படின்றதுனால இதில் 115 பணியிடங்கள் இருக்குது. அந்த 115 பணியிடங்களில் ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 34 பணியிடங்கள். அதே மாதிரி பிசியில் பாருங்கள் ஒரு 17, ஜென்ரலில் ஒரு 17, அதில் விமென்ஸில் ஒரு 6, அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் ஒரு 4, அப்புறம் விமென்ஸில் ஒரு 2. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 29 பணியிடங்கள் பிசி கேட்டகரிக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு ஒரு 3 கேட்டகரி, ஜென்ரலில் ஒரு 2, விமென்ஸில் 1. அதே மாதிரி எம்பிசிக்கு போனீங்க அப்படின்னாக்கா 11 பணியிடங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கும், அதே மாதிரி விமென்ஸ்க்கு ஒரு 6 பணியிடங்கள், தமிழ் மீடியத்தில் ஒரு 3, ஒரு 1 அப்படின்னு சொல்லி டோட்டலாக 21 பணியிடங்கள் அப்படின்றது எம்பிசியில் இருக்குது. அதே மாதிரி எஸ்சிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க ஜென்ரலில் ஒரு 10, அதே மாதிரி ஜென்ரல் விமென்ஸில் ஒரு 5, அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் ஒரு 2 + 1 அப்படின்னு சொல்லி 18 பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எஸ்சிஏக்கு போனீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 4 பணியிடங்கள், ஜென்ரலில் 2, அப்புறம் விமென்ஸில் 1, அப்புறம் தமிழ் மீடியத்தில் ஒரு பணியிடம், ஜென்ரலில் 1 பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 பணியிடங்கள். எஸ்டியில் ஒரே ஒரு பணியிடங்கள், அது விமன் கோட்டா மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? சரி, இது என்ன சார் இது 34 பணியிடங்கள், ஜிடியில் ஒரு 34, பிசியில் 29, பிசிஎம்மில் 3, எம்பிசியில் 21, எஸ்சியில் 18, எஸ்சிஏயில் 4, எஸ்டியில் 1. ஆக மொத்தம் 115 பணியிடங்கள் அப்படின்னு பார்க்குறோம். சார் அதுக்கு கீழே இருக்கே இதெல்லாம் என்ன சார் இது? இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கானே அப்படின்னாக்க நமக்கு இந்த தமிழ் மீடியம் ஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 மட்டும்தான் நமக்கு பொருந்தும். சரிங்களா? அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 6ன்னு ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள், அது, அப்புறம் ஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடியது, எல்டி அப்படின்றது, எம்டி அப்படின்றது, இதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய பணியிடங்கள். சரிங்களா? அதனால் அந்த பணியிடங்களை பற்றி நான் சொல்லலை. இப்போ மேலே இருக்கக்கூடிய பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த பணியிடங்கள். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 34 பணியிடங்கள் இருக்குது பாருங்கள்,
18, 5, 9, 2 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த பணியிடங்கள் வந்து எல்லோருக்கும் பொதுவானது. இப்போ 9+2 அப்படின்னு பார்க்குறீங்க. விமன் ஜென்ரல் கேட்டகரியில் விமனில் 9+2 11 பணியிடங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 11 பணியிடங்கள் வந்து பிசியில் இருக்கக்கூடிய விமன்ஸுக்கும் அது கிடைக்கும், எம்பிசியில் இருக்கக்கூடிய விமன்ஸுக்கும் கிடைக்கும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா விமன்ஸுக்கும் அந்த அந்த பணியிடங்கள் வந்து பொதுவானது, ஜென்ரல் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய 18+5 இருக்கு பாருங்க, இந்த ஜிடியில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டு அதுவும் எல்லா பெண்களுக்கும் பொதுவானது. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன கேஸ்டில் இருந்தாலும் இந்த 34 பணியிடங்கள் உங்களுக்கு சொந்தமானது பெண்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 18+5 இருக்கு பாருங்க, எவ்வளோ வந்துச்சு? 23 இருக்கு இல்லைங்களா? இந்த 23 பணியிடங்கள் எல்லா கேஸ்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அது பொதுவானது. பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாருக்குமே பொதுவானது. சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக இவ்வளோ பெரிய பணியிடங்கள் அப்படின்றது காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். இதில் எவ்வளவு பணியிடங்கள் ஜிஎல்லுக்கு போதோ அது தவிர மீதம் இருக்கக்கூடிய பணியிடங்களை இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன். அதனால் இருக்கக்கூடிய இந்த பணியிடங்களை பாட்னி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம பாட்னி டிபார்ட்மெண்ட்டுக்கு மெட்டீரியல் அதே போல் வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் வந்து கொஷின் பேங்க் ஒரு 5000 வினா விடைகள் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 55 தேர்வுகள் வந்து நடத்துகிறோம். சரிங்களா? அந்த தேர்வுகள் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 4 தேர்வுகள், ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு அட்டவணை நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த பாட்னி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம 55 தேர்வுகளும் வந்து நம்ம நடத்த இருக்கிறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே காலேஜ் டிஆர்பியில் உங்களுக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து ஒரு 3 இயர்ஸாக 3 வருஷமாக நம்ம வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த கிளாஸ் போயிட்டுருக்கு. அவங்க நூற்றுக்கணக்கான தேர்வுகளை எழுதியிருக்கிறாங்க, 1 மார்க் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி கலந்துக்கிற எல்லாருக்குமே வந்து ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து இலவசமாகவே நம்ம வந்து மெட்டீரியலாகவும் கொடுக்குறோம், ப்ளஸ் கொஷின் பேங்க்கும் கொடுக்குறோம். ஒரு 5000 வினா விடைகள் அப்படின்றது வந்து ஜிடி பொது தமிழில் யார் யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச் இணைகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அது இலவசமாகவே நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். எல்லா கொஷின் பேங்க்கும் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொஷின் பேங்க், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 5000 அப்படின்ற அடிப்படையில் வந்து கொஷின் பேங்க்கும் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து 55 தேர்வுகள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 5 தேர்வுகள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 55 தேர்வுகளும் கொடுக்குறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னொன்று விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது குறித்து மேலும் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு இதுக்கு கால் பண்ணுங்கள். வேறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். வணக்கம்.